அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 28/1/2025 அன்னைக்கு தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நிகழுது. முக்கியமா சுக்கிர பெயர்ச்சியில அதிகமா பலம் பெறும் ராசியா மகர ராசியும் ஒண்ணு. சுக்கிரன்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காரோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்கும். காரணம் சுக்கிரனை பேஸ் பண்ணி தான் 3 விஷயங்கள் நடக்குது. 1 பினான்சியல் வைஸ், பொருளாதாரம், 2 திருமணம், 3 நம்மளுடைய ஆசைகள். இது 3மே சுக்கிரன் தான். இப்படியும் சொல்லலாம். எதிர்பார்ப்பு நிறைவேறுதல், தடை தாமதம், இது 3த்துக்கும் சுக்கிரன் தான் காரணம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க 5ஆம் வீட்டு அதிபதி, உங்க 10ஆம் வீட்டு அதிபதி இரண்டும் சுக்கிரன் தான். 5க்குரியவன் 10க்குரியவன் சுக்கிரன் பலம் பெறும் போது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். அதுவும் இந்த சுக்கிரன் உங்க 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உச்சமாறார். அவர் கிட்டத்தட்ட 70 to 90 நாட்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் இதே இடத்துல இருந்து. இந்த சுக்கிரனால உங்க வாழ்க்கை தரம் ஒரு படி இல்ல 2 படி உயரும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார், ராகு கேதுவும் நல்லா இருக்கார். சனி பகவான் கிட்டத்தட்ட 7.5 சனியா நம்மளை விட்டு விலக போறார். இதெல்லாம் சாதாரண பெயர்ச்சிகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 விதமான பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. 2024 உங்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு குரு வக்ரகதி ஆனதுக்கு பிறகு தேவையில்லாத மன கஷ்டங்கள், பிரச்சனைகள் உருவாச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். விபரீத சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி சூழல் இருந்திருக்கும். ஒரு இழப்பு, பதவி இறக்கம் இருந்திருக்கும். அதே மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். குடும்ப சூழ்நிலை பினான்சியல் வைஸ் ரொம்ப மோசமா மாறி இருக்கும். மன அழுத்தம் அதிகமா வந்திருக்கு. பிரிந்து போன சொந்தங்கள் உங்களை தேடி வந்திருக்கலாம். ஆனா எல்லா கால்குலேஷனும் போட்டு பார்த்தாலும் கடைசியில லாபம்னு ஒண்ணு கிடையாது. இந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா இல்ல மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடி வந்திருக்கும். நிறைய அலைச்சல்கள் வந்து போயிருக்கும். பல நாள் தூக்கங்கள் கெட்டு இருக்கு. ஒரு கண்டத்திற்கு ஒப்பான சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நீங்க என்னதான் மகர ராசிக்காரர்கள் லைஃப்ல நல்ல லெவல்ல இருந்தாலும் இந்த பினான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பினான்ஸை நோக்கி நீங்க ஓடுறீங்க பாருங்க ஓட்டம். அது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓடினா ஒலிம்பிக்ல கூட பதக்கம் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஓடுறீங்க. காரணம் ஒரு பயம். இந்த பயத்தை அதிகமா ஏற்படுத்தியது சுக்கிரன் தான். அதுவும் சுக்கிரன் நிரந்தரமா ஒரு வீட்டுல தங்குறதுங்கிறது கிடையாது. 45 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆயிட்டே இருக்கார். இப்போ உங்க 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் அவர் அமர்வது லாபமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50% தான் லாபம். ஆனா இவருடைய 7ஆம் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய யோகமே. இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மகர ராசிக்கு. சுக்கிரன் அடிக்கடி பயிற்சி ஆயிட்டே தான் இருப்பார். ஆனா 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க உச்ச சுக்கிரனா, அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே 2025 திருப்பு முனையை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அது எந்த மாதிரி திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்கிறத இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். முதல் விஷயம், வாழ்க்கைய நம்ம ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த எளிமையின் தத்துவம் நிறைய சொல்லிக் கொடுக்கும். நீங்க எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை நம்பணும், அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த விதத்துல கையாளணும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு அனுபவம்ங்கிறது ஒரு பெரிய பாடமா இருக்கும். வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை அதிகமா பார்த்தவர்கள் மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் காதலால் ஏமாறந்தவர்கள் மகர ராசி அன்பர்கள். காதலில் தோற்றவர்களும் மகர ராசி அன்பர்கள். ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சவங்க மகர ராசி அன்பர்கள். பணத்தால் குடும்பம் சிதறியதும் மகர ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கை இழந்தவர்களும் மகர ராசி அன்பர்கள். மனம் உகந்து செய்த விஷயத்துக்கு பல நாள் மனம் நொந்து தூங்காம அவதிப்பட்டவர்களும் மகர ராசி அன்பர்கள் தான். ஏன் உங்க வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகம் சந்திச்சவங்களும் மகர ராசி அன்பர்கள் தான். இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள். 2024 ஏறாத கோர்ட்டு கேஸ் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ங்கிற விஷயத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருப்பாங்க. வெளிப்படையா உடல்ங்கிறது இவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கும்.
கடவுள் நம்பிக்கையே இல்லாத சில மகர ராசி அன்பர்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கையை பத்தி சிந்திக்கக்கூடிய காலம் வந்திருக்கும். நிச்சயமா வந்திருக்கும். தனக்கு ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க மேல நிறைய டவுட் வரும். எந்த விஷயத்திலையும் இவங்களுக்கு ஒரு பிடிப்பு வராது. மனசுக்குள்ள பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கிறத கூட வெளியில சொல்லாம அவாய்ட் பண்ணி போறவங்க தான் மகர ராசிக்காரர்கள். காரணம், பட்ட அவமானம், பட்ட கஷ்டம் நினைவில் வந்து போகக்கூடிய காலகட்டம். ஒரு நகை அடகுல வச்சிருந்தா மீட்க முடியாம தவிப்பாங்க. அலைச்சல், வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாத அளவுக்கு கஷ்டம் கொடுக்கும். சாப்பாடு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா கூட நீங்க நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சியில மாறப்போகுது அப்படின்னா அது உண்மை. கண்டிப்பா நீங்க நம்பித்தான் ஆகணும். காரணம், உங்க 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், குருவுடைய வீட்டுல சுக்கிரன் உச்சமாறார். உங்க உடன் பிறந்தவர்களோட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் மறையும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஒரு அந்யோன்யம் பிறக்கும். புதிய இடம், வண்டி, வாகனம் வாங்கறதுக்கு உண்டான யோகம் பிறக்கும். வீடு கட்டுற யோகம் மிக சிறப்பா உண்டு. நீண்ட நாட்களா வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். கையில இருந்த சில ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா ஒரு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுப விரயங்கள் கட்டுக்குள்ள வரும். இஎம்ஐ, லோன் எல்லாத்தையும் ப்ராப்பரா அடைப்பீங்க. இந்த சுக்கிரன்கிறது என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சரியாக கொண்டு வரது இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே போதும், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வசியம் வேணும். நிறைய பேருக்கு வசிய பொருத்தம் இருக்காது. ஒருத்தவங்க பேசினாலே சந்தோஷம் கிடைக்கும், ஒருத்தவங்களை பார்த்தாலே சந்தோஷம் கிடைக்கும், ஒருத்தவங்களுடைய சிந்தனை இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் வசிய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க நின்னாலே நம்ம மயங்கிடுவோம். இந்த அமைப்பு மகர ராசிக்கு இப்ப ஏற்படும். சுக்கிரன் உச்சமாறார் 3ஆம் இடத்துல. அவர் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கும்போது யோகம் உண்டாகும். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். நீங்க காணல் நீர் மாதிரி எதிர்பார்த்து பல இடங்கள்ல தோத்தீங்க இல்லையா, அந்த காணல் நீர் இனிமே மாறும். எதிலும் வெற்றி கிடைக்கும். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மருத்துவத்துறையில சாதிக்க போறீங்க. உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சிறப்பா சூப்பரா இருக்க போறீங்க. ப்ரமோஷன் கிடைக்க போது, இடமாறுதல் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது. இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமா 2025 தொடங்கி தை மாதம் முதல் 15ஆம் தேதி முதல் வெற்றிகள் குவிய போது மகர ராசி அன்பர்களுக்கு. மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். இறைவனை அதுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.